கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழகான பாடல்கள். இந்த முதலாவது பாட்டு பாடணும் இல்லையா, அது பாட்டு எத்தனை பேருக்கு நல்லா படிக்க தெரியும்? ஒன்றுதான் கைப்பொழுது நான் எல்லாரும் நல்லா படிச்சிங்க, அதுதான் சொல்ல வந்தேன். இது 1000 பேர் இருந்தாலும் அப்படி படிச்சிருக்க முடியாது, அவ்வளோ நேர்த்தியாக. அதெல்லாம் கிட்டத்தட்ட 55 வருஷங்களுக்கு மேலாக நாங்கள் படித்து கொண்டிருக்கிற ஒரு பாடல். ரொம்ப அப்படி படித்த உடனே அவ்வளோ உற்சாகமாக இருந்தது நீங்கள் பாடுறதுக்கு. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். புது வருஷம் தொடங்கிடுச்சு. நேற்று வந்து டேவிட் ஞானமணி ஒரு பிரசங்கம் பண்ணார் இல்லையா? டேவிட் ஞானமணி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஷாக். என்ன ஷாக்குன்னா, நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதெல்லாம் இவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யோசித்தேன். வீட்டில் போய் என்னுடைய செர்மன் மெட்டீரியல் எடுத்து நான் குறித்து வைத்திருக்கிற வசனங்களில் எத்தனை அவர் பேசினார் என்று நான் நோட் பண்ணேன். கிட்டத்தட்ட 12 வசனங்களை அவர் கோட் பண்ணார். இதுக்கு மேலே என்ன பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். பிறகு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற செய்தி இது இன்னைக்கு நேற்று நைட்டு ப்ரிப்பேர் பண்ணதில்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேலாக போன வருஷமே இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டேன். நேற்று நைட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் உட்காந்து இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையும் போட்டு இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஃபர்ஸ்ட் டேனியல் தாமஸ் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் போட மாட்டீங்களா சார்? நாங்கள் அதுதான் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னேன். அவங்க பிறகு எப்படி போடுறாங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டோம். பேசின பிறகு நான் நினச்சேன், நமக்கு தெரிந்ததை ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நேற்று ராத்திரி உட்கார்ந்து ஒரு சிம்பிள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையும் நான் இந்த செய்தியில் இணைத்திருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் 1 நிமிடம் தலைகளை தாக்கி ஜெபிப்போம். நேரம் ஆயிடுச்சு 12:50. டைமை மறந்துட்டு நம்ம வந்து உட்கார்ந்துட்டு போகிற மணி நேரம். இந்த நாளின் செய்தி நம்முடைய அனைவருக்கும், எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்மளுடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி வருகிறோம். இந்த நேரத்திலும் நாங்கள் தியானித்து போகிற இந்த பகுதி, இந்த ஆண்டிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், உம்முடைய நாம மகிமைக்காக, உம்மை குறித்து அறிகிற அறிவிற்காக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை தியானிக்க உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆவியானவர் நாமே எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசும்படி எண்ணுகிறோம். நீர் எங்களை தொடும், எங்களை உணர்த்தும். நாங்கள் இன்னும் மாற்றப்பட வேண்டும், இன்னும் கழுவப்பட வேண்டும், இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும். ஆகையினாலே உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எடுத்துக்கொண்டும் மீதமான நேரத்தை கர்த்ததாமே அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்திலே தாழ்வோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஒரு விசேஷ செய்தியை நான் ஆயத்தப்படுத்தினேன். நேற்று எங்கள் ஆஃபீஸ் போயிருந்தேன். கேலண்டரில் 7ஆம் தேதி வந்து வேலை செய்ய வந்தாங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு. அன்றைக்கு வரைக்கும் கிழிச்சிருந்தாங்க பேப்பரை. அப்போ ஏன் என்னடா இன்னும் கிளிக்காமலே இருக்குன்னு சொல்லிட்டு கிளிக்க ஆரம்பித்தேன். நேற்று எத்தனாம் தேதி? 16ஆம் தேதி. 16 தேதி வர வரைக்கும் கிழிச்சிட்டு இருந்தேன். புது வருஷம், நமக்கு புது மார்னிங் வாட்ச் கிடைச்சது, புது கேலண்டர் கிடைச்சிருக்குது, எல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறோம். இந்த புதிய வருடம் என்பது சும்மா ஒரு நாட்காட்டி மாத்திரமா என்றால் இல்லை, நாட்காட்டி இல்லை. ஆனால் தேவன் வேறொரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இருந்தேன்னு சொன்னா இந்த புது வருஷம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். போன வருஷம் நான் என்னத்தை யோசிச்சுட்டு இருந்தேன், என்னத்தை செய்தேன், எங்கே நான் சென்றேன், எப்படி நான் செலவழித்தேன்,
அதை போலவே நான் இந்த வருடமும் இருப்பேன் என்று சொன்னால், இந்த புதிய வருடம் நமக்கு அவசியமில்லை. நாம் கடந்து செல்ல வேண்டிய நாட்களாகவே இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த புதிய வருடம் 26வது வருடத்தை நாம் எப்படி செய்ய போறோம்? யாராவது வீடு வாங்கினவங்க இல்லை வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? பலவீனமான சுவர்களை கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு மீண்டும் அதை பூசி, இல்லாவிட்டால் இடிக்க வேண்டிய இடங்களை இடித்து விட்டு நாம் என்ன செய்யணும்? அதை புதுப்பிக்க வேண்டும். வருஷம் வருஷம் வெள்ளை அடிப்பாங்க. எங்கள் ஊர்ல எல்லாம் கிறிஸ்துமஸ் வந்துச்சுனாலே வீடெல்லாம் வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்பெல்லாம் ஒரு தடவை வெள்ளை அடிச்சோன்னா 5 வருஷத்துக்கு அடிக்க வேண்டாம், தரகு அடிச்சா போதும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துவிட்டது. அப்போ அப்படி இல்லை, சுண்ணாம்பு தான் வாங்கி நீர்த்து அதை அடிப்பாங்க. இந்த அதே போல ஒவ்வொரு வருஷமும் புதிய வருடங்களுக்கு நாம் காத்திருக்கும் பொழுது சில காரியங்களை நாம் சரிப்படுத்தாமல் இந்த புதிய ஆண்டிற்குள் செல்வோம் என்று சொன்னால், பழைய வீடு தான், பழைய வீடு தான், பழைய கரைகள் தான், பழைய இடிந்து போன சுவர்கள் தான், கூரைகள் தான், அதிலிருந்து ஒழுகுகின்ற தண்ணீர் தான், இவைகளைத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இதை பற்றி நான் ஆலோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போ முக்கியமாக இதுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பதற்கு முன்பாக அந்த தலைப்பை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்ப எங்க ஆரம்பிக்கிறோம்? நம்ம எங்க போட்டுருக்குது? ஏதேன்ல போய் ஆரம்பிக்க வேண்டியது. ஏதேனில் செய்யப்பட்ட காரியம் என்ன? 2வது அதிகாரம் 16-17 வசனங்களையும் 3வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஒத்து வாசிக்க வேண்டும். எப்படி வாசிக்கணும்? ஆண்டவர் நம்ம ஆதாம்கிட்ட சொல்றார். என்ன சொல்றாரு? நீ என்ன செய்யணும்? இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் நீ புசிக்கலாம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இது ஆண்டவர் பேசின வார்த்தைகள். சரிதானா? அந்த வசனம் நான் மனப்பாடமாக சொல்ல பார்த்தேன். சரியா? எடுத்து வச்சுக்கோங்க. ஆகிலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்ப 3வது அதிகாரத்துக்கு வருவோம். 3வது அதிகாரத்துல அங்கே ஏவாள் சென்று கொண்டிருக்கிறார். அந்த விருட்சத்தின் மத்தியிலே சர்ப்பம் இருக்குது. அந்த விளக்கத்தை எல்லாம் 1வது வசனத்துல இருக்குது. 2வது வசனத்துல என்ன சொல்லுது? ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, அந்த முதல் கேள்வி 1வது வசனத்திலே சர்ப்பம் கேட்குது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? நல்லா வாசிக்கோங்க. தேவன் என்ன சொன்னாரு? சகல விருட்சத்தின் கனியும் நீங்கள் புசிக்கலாம், ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனா இந்த பிசாசு எப்படி கேக்குது? எதையும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேக்குது. சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? அப்போ ஏவாள் என்ன சொல்றாங்க பாருங்க. சரி, சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் இங்க கவனமா கொஞ்சம் வாசிக்கணும். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? 2வது அதிகாரத்தில் என்ன வாசிச்சோம்? நீ புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இப்போ ஏவாள் ஒரு வார்த்தையை கூட்டி சொல்லுகிறார். தேவன் கொடுத்த வார்த்தையை மீறி ஒரு வார்த்தையை அங்கு சேர்க்கிறார். அதுக்கு அடுத்து சர்ப்பம் சொல்லுது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சர்ப்பம் சொல்லியது. இப்ப பிசாசு என்ன சொல்லுது? சாகவே சாவதில்லை.
அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். தேவன் அறிவார்ன்றது பிசாசுக்கு எப்படி தெரியும்? இப்போ சாத்தான் சொல்றா, உங்க கண்ணு திறக்கும், நீங்க தேவர்களை போல மாறிவிடுவீர்கள் என்று கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையினால நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க புசிக்கலாம், ஆனால் தான் உங்களை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு தூரம் மாறுபாடான செய்திகளை சாத்தான் அங்கு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்த வசனம், அப்பொஸ்தலர்கள் இப்ப 4 காரியத்தை செய்யறார். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு. இவ்வளவு நாள் அந்த படத்தை பார்க்காம இருந்தா எவன் பார்த்து கொண்டதாக இருந்தால் ஆண்டவர் சொல்லத்தான் செய்தார். இவர்கள் எல்லா விருட்சத்தின் கனிகளையும் புசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சாத்தானுக்கு தெரியும், இவங்களை எங்க தொட்டன்னா இவங்க விழுந்துருவாங்கன்னு தெரியும். அன்றைக்கு சாத்தான் செய்த அதே வேலையை இன்றைக்கு நம் மத்தியிலும் சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். அப்போ இதை யோசித்து பார்த்துருக்கும் பொழுது அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். என்ன தலைப்பு? சிந்தனை கோட்டைகள் சிதைக்கப்பட வேண்டும், உடைக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை யூஸ் பண்ணேன். அதை விட எனக்கு அப்ராப்ரியேட் என்ன தெரிஞ்சதுன்னா, சிதைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படுவதற்கும் சிதைக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தமிழ் அறிந்தவர்கள் நன்றாக புரிந்திருப்பீர்கள். உடைக்கப்படுவது என்றால் நான் இதை உடைத்து விட்டு சென்று விடலாம். ஆனால் சிதைப்பது என்று சொன்னால் அது ஒன்று இல்லாமல் போயிடபடி. இந்த புது வருஷத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு விரும்பினார். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். உங்களுக்கு சொல்றதுக்காக இல்லை, எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீ உன் சிந்தனை கோட்டைகள் சிதைக்கப்படத்தக்கதாக நீ செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இன்னைக்கு அதான் கொஞ்சம் பார்க்க போறோம். நம்முடைய யுத்தம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வெளியில இல்லை. அந்த யுத்தம் நம்முடைய மனதில் நடந்து கொண்டிருக்கின்றன. சமயமா இந்த செல்போன், அதுவும் ரொம்ப ஸ்மார்ட் போன்லாம் யூஸ் பண்ணோம்னா அடிக்கடி எங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்க என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அங்க அட்வர்டைஸ்மெண்டா வந்துட்டு இருக்கு. நாங்க வளர்ந்த காலத்துல டெலிபதின்னு ஒண்ணு உண்டு, தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு காரியத்திற்காக சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என் மனதில் தோன்றும், நான் போய் சந்திக்கிறவர்களை இப்படித்தான் சந்திப்பேன், இப்படித்தான் அவர்கள் என்னிடத்தில் பேசுவார்கள், இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்று நானே யூகித்துக் கொண்டு செல்வேன். அங்க போனா நான் நினைக்கிற மாதிரியே நடந்துடும். இதுக்கு பேரு டெலிபதின்னு வச்சிருந்தாங்க. நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய உணர்வுகளை மற்றவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி செயல்படுவது. இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்னன்னு சொன்னா, யுத்தம் வெளியில் இல்லை, யுத்தம் மனதிலே நடக்கின்றது. யுத்தம் மனதிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதேன் தோட்டத்தில் அதான் நடந்துச்சு. ஒருவேளை ஏவாள் டெய்லி போனா வந்தா ஆண்டவர்கிட்ட கூட கேட்டாலும் என்னமோ தெரியல, எனக்கு வேதம் நமக்கு சொல்லவில்லை. எனக்கு போயிட்டம் யாரும் அதை குறித்து சொல்லவில்லை. ஏவாள் போய் ஆண்டவரே நீ ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்கல. ஆண்டவர் சொன்னால் அவர்கள் கீழ்ப்படிந்தார். அவ்வளவுதான். இந்த பிசாசு வர்ற வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவரே என்று சொல்லி நாம் இருக்கும் பொழுது எப்படி ஏவாளின் சிந்தனையை பிசாசு மாற்றியதோ, அந்த ஏவாள்கிட்ட பேசுற உடனே அவ அந்த வசனம் என்ன சொல்லிச்சு? புசிப்புக்கு நல்லது. பார்த்த உடனே இந்த பழம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சாப்பிடலாம் போல இருக்குங்க. அது என்ன எப்படி இருந்துச்சா? பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது. யார் தீர்மானம் பண்றா? ஆண்டவர் தீர்மானம் பண்ணவில்லை, சாத்தான் சொல்லவில்லை. சாத்தான் அவனுடைய எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கின்றான். இங்கே என்ன செய்யறா தெரியுமா? அவனுடைய சிந்தனை கோட்டைகள் அங்கு கட்டப்படுகின்றன. புசிப்புக்கு ஏற்றது,
பார்வைக்கு நல்ல இன்பமாக இருக்கிறது, புத்தி தெளிவிக்கிறதற்கும். அடுத்தபடி போற எங்க போறா? ஆண்டவர் வந்து இவ்வளவு முழுமையாக படைத்திருக்கின்றார். இது சொல்றான், இதை காட்டிலும் நான் புத்தியா இருப்போம் போல இருக்குது. புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க வெளிச்சமாக இருக்கிறது. 4 காரியத்தை செய்யறேன். இன்னைக்கு அதுக்கு பின்னால என்னாச்சு? ஏவாளுக்கு என்னாச்சு? ஏவாள் வந்து சாப்பிட்டா, புருஷனுக்கும் கொடுத்தா. நீங்க பெற நேரம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. ஆதாம் ஒன்றும் பேசவில்லை. ஏதாவது பேசினாரா? கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டான். எவ்வளவு ஒரு obedient husband நான் புரிஞ்சுக்கிட்டேன். சாப்பிட்டுட்டு ஆண்டவர் வந்து கேட்கும்போது, ஆண்டவரே நான் சாப்பிடணும்னு நினைக்கவே இல்லை ஆண்டவரே, இதான் நீர் ஒன்று கொடுத்தேன். அதான் அவ சொன்னா, எனக்கு ஒண்ணு தெரியாது ஆண்டவரே, இந்த நீர் உருவாக்கின இந்த சர்ப்பம் செய்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆண்டவர் சொன்னாரு, இனிமே நீங்க இங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் இங்கே இருந்து வெளியேற்றப்பட வேண்டும். ஆண்டவர் வரட்டினார். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விட்டுட்டு சும்மா பூண்டு போடல, அவர் ஒளி வீசுகின்ற பட்டயங்களை தேவன் வைத்தார். எதுக்கு தெரியுமா? மீண்டும் உள்ள போய் அதே தவறுகளை அவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காக. அவளுடைய வாழ்க்கையை சாத்தான் அழித்தான். அவளுடைய எண்ணத்தை சிறைப்பிடித்ததன் மூலமாக அங்கு அவள் பிடிக்கப்பட்டவளாக நித்திய ஜீவனோடு வாழ வேண்டிய ஒரு நபர் இன்றைக்கு மரணத்தை, சாபஸ்கூல்ல மரணத்திற்கு பேசிட்டு இல்லையா, அந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு நியாயத்தின் போன்று என்று வரும் என்பதற்கு அடையாளமாக அந்த காரியத்தை சந்திக்கின்றனர். இன்னைக்கு சாத்தான் இந்த சபையை அழிக்கிறதுக்கு பிஜேபி வர வேண்டாம், பிஜேபி வர வேண்டாம், இந்து பரிஷத் வர வேண்டாம், பஜ்ரங் தள் வர வேண்டாம். நான் சொல்லுகிறது இந்த சபையை மட்டுமல்ல, இந்த சபையை குறித்து நான் சொல்லுகிறேன். அழிக்கிறதுக்கு அவங்களாம் தேவையில்லை. அன்றைக்கு தம்பி மோகன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தார் பிஜேபிக்கு. பைபிள், ஜீசஸ் அண்ட் பிரேயர். பைபிள், ஜீசஸ் அண்ட் பிரேயர் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு நம்மை அழிப்பதற்கு, சபை அழிப்பதற்கு அவன் ஆயுதங்களோடு வரப்போறதில்லை. ராஜேந்திரன் நீ உள்ள போன பாரு, ஒரு காலை வெட்டிடுறேன்னு சொல்ல மாட்டான். உள்ள வரும்போதே பேசுவோம். என்ன சிந்தனை தெரியுமா? தவறான சிந்தனை, தவறான எண்ணங்கள், சந்தேகங்கள், பயங்கள், பொய்யான தத்துவங்கள். இன்றைக்கு இது நடக்குதா இல்லையான்னு நீங்களே யூகித்துக் கொள்ளுங்க. நான் பார்க்கிறேன், சில நேரங்களில் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறேன். அதெல்லாம் அப்படி நடக்கூடாதுங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்படுகிறேன். இன்றைக்கு நம்முடைய சபைகள்ல, நம்முடைய சபைன்னா இந்த சபையை மட்டும் சொல்லலை, நான் நம்முடைய உள்ளத்தையும் சேர்த்து சொல்கிறேன். தவறான எண்ணங்கள், சந்தேகங்கள், பயங்கள், பொய்யான தத்துவங்கள், வேதத்திற்கு மாறுபாடான காரியங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். தோண்ட வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு ஒரிஜினல் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண வச்சிருக்கிறேன். 55 பக்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து 8 பக்கத்துக்கு குறைச்சு கொண்டு வந்துருக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற ராஜேந்திரன்? ஏதோ போற மேடையிலே பேசுற, அதை செய் என்று இதை செய் என்று சொல்வதற்காக அல்ல. உன் சிந்தனைகளை யார் அட்கொண்டு இருக்கிறார்கள்? நீதிமொழிகள் 23:7. நேற்று ராத்திரி கேட்டீங்களா அந்த வசனத்தை? என்ன வசனம் அது? அவன் தன் உள்ளத்தில் எண்ணுகிறது போலவே அவன் இருக்கிறான். அவன் தன்னுடைய உள்ளத்தில் இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு வரோமோ அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம மாறணும்னு சொன்னா இதை வாசி பாருங்க. ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலை மாற வேண்டாம். இந்த சபை அப்படிதான் இருக்கும். மக்கள் மாற வேண்டாம். இங்க இருக்கிற விசுவாச குடும்பங்களும் யாருமே நம்ம சுற்றிலும் இருப்பவர்களே மாற வேண்டாம். என்ன மாறணும்? சிந்தனை மாற வேண்டும். நான் ஸ்பைசர் கல்லூரியிலே படித்து விட்டு
எங்களுக்கு ஓரல்ஸ்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதில் காலேஜ் பிரசிடென்ட் டாக்டர் செரியன் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? ராஜேந்திரன், யூ ஆர் கோயிங் டு கிராஜுவேட் நவ். இப்போ வந்து நீ முடிச்சுட்ட, பரீட்சை எழுதிட்ட, வெளியே போற. இந்த கல்லூரியை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், அந்த கல்லூரி மிகவும் நல்ல கல்லூரி என்று சொன்னேன். உடனே அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, மற்ற என்னுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, மற்ற ஹெச்ஓடிஸ் எல்லாம் இருந்தாங்க. சொன்னாங்க, பிரசிடென்ட் கேட்டாருங்கிறதுக்காக நீ சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பிரசிடென்ட் என்னை பார்த்து கேட்கிறார், இஸ் இட் ட்ரூ வாட் திஸ் பீப்புள் ஆர் டெல்லிங் அப்படின்னு கேட்கிறார். நான் சொன்னேன், நோ டாக்டர் செரியன், இங்க வந்து ஒரு காரியத்தை நான் பதிவு பண்ண வேண்டும் என்று சொன்னேன். I wanted to register something here. I know that what they are telling is true. This college has all the notorious things in this place. இல்லைன்னு சொல்லல. அநேக தவறான காரியங்கள், தவறான சிந்தனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் நான் என்ன நோக்கத்திற்காக இந்த கல்லூரிக்கு வந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இங்க வரும்போது எனக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியாது. இப்போ பிரசிடென்ட் முன்னாடியே நின்று நான் பேசிட்டு இருக்கிறேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன். நாளைக்கு நான் வந்து துணிச்சலோடு உலகத்திற்குள்ளாக சென்று என்னுடைய வேலையை, நான் கற்றுக்கொண்ட வேலையை நான் செய்வதற்கு தைரியம் இருக்கிறதுக்கு காரணம், நான் இந்த கல்லூரியில் என்ன காரியத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினேனோ அதை படித்துக் கொண்டேன். அதனால நான் வெளியில போறேன், தைரியமா போறேன், பயப்படல. நான் என்னை மாற்றிக்கொண்டேன். ஆகையினாலே இந்த கல்லூரி எனக்கு நல்ல கல்லூரியாக இருக்கிறது என்று சொன்னேன். அவரு சொல்லிட்டாரு, you have said it rightly. You have acknowledged what is happening here. இங்க நடக்கிற தவறுகளை எல்லாம் நீ அறிந்திருந்தோ, நீ அந்த தவறுகளில் இருந்து ஒதுங்கி இருந்ததுனாலே இன்றைக்கு வெற்றி பெற்றவனாக நீ சென்று கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது? 2026 ஆண்டிலே நம்ம என்ன யோசிக்க போறோம்? நம்முடைய சிந்தனைகள் ஆலயத்தை குறித்தாக இருந்தாலும் சரி, இந்த பேசிக் கொண்டிருக்கிற இந்த ராஜேந்திரனை குறித்தாக இருந்தாலும் சரி, இல்ல நான் நேசிக்கிற இந்த சபையை குறித்து நான் நினைக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, நான் எப்படிப்பட்ட சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன்? கடைசி காலத்துல சாத்தானின் முக்கிய போர் எங்கதான் நடக்க போகுது தெரியுமா? மனதில் தான். இங்கதான் போராட்டம், வேற எங்கேயும் அவன் செய்ய போறது இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் எங்கிருந்து வரும் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொன்னால் எங்கதான்? இங்கதான், வேற எங்கேயும் இல்லை. யாரோ வந்து எனக்கு உதவி செய்து நான் வெற்றியை பெறப்போவதில்லை. நான் என் மனதிலே ஆண்டவருடைய உதவியினாலே நான் பெற்றுக்கொள்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனையா சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றுங்கள். அப்துல் கலாம் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவங்க சொன்னாங்கன்னு சொல்றாரு. அநேக காரியங்களை நாம் பேசுகிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? What are you thinking about your future? ஆண்டவருடைய உதவியால் என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களால் ஆகும். நமக்கு போராட்டம், வெற்றியும் தோல்வியும் நம்முடைய சிந்தனைகளில் இருக்கிறது. போராட்டம் வெளியில் இல்ல, எங்கதான் இருக்குது? மனதில் இருக்கிறது. ஏன்னா வைத்தாமையார் அவர்கள் சொல்றாங்க, மைண்ட், கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி என்ற புத்தகத்துல 1வது வால்யூம்ல சொல்றாங்க, 22ஆம் பக்கத்துல, the mind is the citadel of the being. Whoever controls the mind controls the whole man. நம்ம பேருக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையா? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனது, சிந்தனைகள் நம்முடைய பெரிய கோட்டையாக இருக்கிறது. யார் ஒருவர் அந்த கோட்டையை அடக்கிக் கொள்ள ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அவர்களுடைய மனதை ஆட்கொள்வார்கள். அவங்க தான் சரியான நபர்கள். அப்போ இன்னைக்கு அடுத்த கேள்வி ஒன்று வர வேண்டும். சிந்தனை கோட்டை என்றால் என்ன? இது என்னமோ சிந்தனை கோட்டைன்னு என்னமோ பேசிட்டு இருக்காரு. நம்ம என்னது செங்கோட்டையா, இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோட்டை இருக்கு இல்லையா? எல்லாரும் இப்போ கோட்டையை பிடிக்கிறதுக்கு தான் ஆயத்தமா வந்து போயிட்டு இருக்கிறாங்க. காலையில் ரோட்ல வர முடியல, அவ்வளோ பஸ் நிற்குது, அவ்வளோ ஜனங்கள் ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னென்றால் நம்முடைய முதல்வர்
அங்கு வந்து கொண்டிருக்கிறார். சர்ச்சுக்கு போக முடியுமான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவ்வளவு கூட்டம். அந்த சிந்தனை கோட்டை என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டிலே நாம் செய்யக்கூடாத சில காரியங்களை நான் இங்கு குறித்து வைத்திருக்கின்றேன். இது என் இயல்பு என்னும் சொல்லக்கூடிய பாவம். என்னால இது முடியாது, இதுதான் என் பிரச்சனை, நான் இப்படித்தான் செஞ்சு பழகி இருக்கிறேன், என்ன நான் மீறி செய்ய முடியாது, இது ஒரு பெரிய பாவம். ஆண்டவர் உணர்த்துகிறேன். சில நேரங்களில் நான் கோவப்படுவேன். கோவப்படும் போது என்ன செய்ய, திஸ் இஸ் மை நேச்சர், ஐ கெட் அப்செட் அப்படின்னு சொல்றது பாவம். ஆண்டவர் உணர்த்துகிறார். நான் அடங்கி போவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இரண்டாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றது, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதம் உள்ளது. நானாக சிந்திக்கின்ற ஒவ்வொரு காரியமும் யாருடைய சிந்தை? மாம்ச சிந்தை. அது யாருக்கு விரோதமானது? தேவனுக்கு விரோதமானது. அதுதான் ஒரு கோட்டையை நான் கட்டி வைக்கிறேன். நான் யார் தெரியுமா அப்படின்னு யார் நினைச்சாலும் சரி. எரேமியா 17:9, மனுஷனுடைய இருதயம் எல்லாவற்றிலும் வஞ்சகம் உள்ளது. நான் பேரப்ரைஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதான் இந்த வசனம் வாசிச்சாங்க இல்லையா? அந்த அதிகாரத்தை நேரம் இருக்கும்போது போய் வாசிச்சு பாருங்க. பவுல் யாருக்கு எழுதுகிறார், எதை குறித்து எழுதுகிறார் என்ற காரியத்தை நீங்கள் இன்னைக்கு மத்தியானம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானிச்சு பாருங்க. அதில் இந்த வசனத்தை எடுத்துக்கின்றேன். அந்த வசனம் என்ன சொல்றது? 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வேட்டினையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கும். இங்க சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கின்றோம். இதுதான் பவுல் சொல்ற. இன்னைக்கு சில காரியங்களை நாமவே செய்து விடுகிறோம். ஏன்னா 7ஆவது அதிகாரம், ரோமர் 7ஆவது அதிகாரத்துக்கு போய் அவசியம்னா பவுல் சொல்றாரு, எனக்கு தெரியும் இதுதான் செய்யணும், நன்மை என்னது என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. நான் அதுக்கு விரோதமாகவே செஞ்சு முடிக்கிற காரணம், எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே செய்ய வைக்கும். அப்படின்னா இங்க சொல்ற, எனக்குள்ள வர ஒவ்வொரு சிந்தனையும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படிய செய்ய வேண்டும். அப்ப இது என்னது? ஒரு இது காரியத்தை பார்ப்போம். தவறான சிந்தனை, பழைய மனப்பான்மை, மறைமுக பெருமை. நான் வெப்பேரி ஸ்கூல் வேலை பார்க்கும்போது அடிக்கடி ஒருத்தர் கிண்டல் பண்ணுவேன், ஹம்பிள் ப்ரைட் என்று சொல்வேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஹம்பிள் ப்ரைட் என்ன தெரியுமா உங்களுக்கு? தங்களை தாழ்த்துவதை போல தாழ்த்தி பெருமை பட்டுக் கொள்வாங்க. அவங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என்ன பேசுவாங்க. kindly don't do that அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பெரிய ஆட்கள் தான், பெரிய ஆட்கள் தான். This is called humble pride. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை, நான் உங்களுக்கு முன்பாக ஒரு தாழ்மையாக நான் ஒரு வேஷம் தரிக்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால் அதுதான் அந்த மறைமுக பெருமை. இதுக்கு இன்னொரு தமிழ்ல சொல்ல போனா, யாராவது நான் கூப்பிட்டு ஆசிரியர் கூப்பிட்டு நான் ஆகா ஓகோன்னு புகழ்றேன், அடுத்து அவங்க கூலி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அதான் வஞ்சக புகழ்ச்சி அணி என்று நான் வாசித்திருக்கிறேன். நான் படிச்சிருக்கிறேன், சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் படிச்சிருக்கிறேன் வஞ்சக புகழ்ச்சி அணி. இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கும்படிக்கு நம்ம இருக்கிற தவறான சிந்தனைகள். சில வேளைகள்ல பாஸ்டர் ஜீவானந்த கூட நான் வேலை பார்த்தேன். அப்போ ஒரு காரியத்தை சொன்னார், வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பணும் அப்படின்றது. காரணம், நீங்களும் அந்த ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நானும் அந்த ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சொல்வது உண்மை என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சொல்வதையும் நான் உண்மை என்று நம்ப வேண்டும். நல்லா இருக்குதா கேட்கிறது? இதுதான் பிரச்சனையா நமக்கு. நான் சொல்றது எல்லாரும் நம்பிடணும், ஆனா யார் சொல்றது நம்ப மாட்டேன். உலகமே வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். இதைத்தான் எதிராக தேவனுக்கு விரோதமான வகை, தேவனுக்கு விரோதமான வகை. இது
என் இயல்பு. அடுத்த ஸ்லைட் போறேன். இந்த 10வது ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிருந்தேன். நான் என்னுடைய ஸ்லைடுகளை முந்திட்டு நினைக்கிறேன். எல்லாம் நோய்க்கம்மையாளர்கள் மீண்டும் அதே புத்தகத்தை எழுதுறாங்க, வால்யூம் 1 எழுதுறாங்க. மனம் தேவனுக்கு கீழ்ப்படியாகாத போது அது தவிர்க்க முடியாமல் யார் கட்டுப்பாட்டில் போயிருந்தான் தெரியுமா? சாத்தானின் கட்டுப்பாட்டில் சென்று விடுகிறது. இன்றைக்கு கோட்டைன்னு சொன்ன உடனே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருகிற கோட்டை எது பைபிள்ல? எரிகோ கோட்டை இல்லையா? அடிக்கடி அநேக உதாரணங்களை எரிகோ கோட்டையை வைத்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டால் ஒழிய இவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாது இல்லையா? யோசுவா செய்த முதல் காரியம். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? சங்கு ஊதி போனாங்க. நம்ம ஊர் பாஷை எக்காலத்தை ஊதிக்கொண்டு சென்றாங்க. வாள் எடுத்து சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணவில்லை, தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவர் சொன்னார், நீ எக்காலத்தை எடுத்து ஊதிப்போ, ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 7வது நாள் 7 தடவை முடிஞ்சு போச்சு. அந்த எரிகோ கோட்டையை குறித்து சில நாட்களுக்கு முன்பாக சில ஆர்டிகல்ஸ் வாசிட்டு இருந்தேன். அந்த கோட்டை தகர்க்கப்பட்டது எப்படியா தெரியுமா? உள்ள இருந்து வெளியில விழல, வெளியில இருந்து உள்ள விழுந்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கள் இடித்ததை போலவே அந்த கோட்டை தகர்க்கப்பட்டது. அந்த கோட்டையை பற்றி பேசுனா ஒரு நாளுக்குள்ள பேசலாம். அவ்வளவு விசாலமான மதில்களை கொண்ட கோட்டை. மேல சாரியட்ஸ் 2-3 ஒரே நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு அகலமானது. இது சீன பெருஞ்சோர்லாம் அவ்வளவு பெருசு கிடையாது, அதே விட பெரியது, அவ்வளவு உயரம். அது எப்படி விழுந்துச்சான்? உள்பக்கமாக விழுந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? இப்போ இந்த காரணத்துக்கு வரும், ஒவ்வொரு சிந்தனையும் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும். இது 2வது பகுதியில் அவர் சொல்ற, நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கு. என்ன யோசித்தாலும் சரி அது கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு இந்த ஸ்டாபர் ஸ்கூல் புக்கில் இருந்த ஒரு வார்த்தை எடுத்து பார்க்க போறோம். ஆனா இதுல என்ன சொல்றாரு? அது ஒரு ஆலோசனையாக சொல்லவில்லை, ஒரு கட்டளையாக சொல்கின்றார். எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். அப்பந்தான் நான் என்னுடைய சிந்தனை கோட்டைகளுக்குள்ளாக நான் வாழாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் ஒரு நபராக நான் மாற்றப்பட முடியும். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் மாற முடியாது. சரியா? இது எனக்கு ரொம்ப இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. சில இடங்களில் நான் ரொம்ப பிடிவாதக்காரன் தான். நான் மாற முடியாது. தேவன் என்னை மன்னிக்க மாட்டார். சாத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், தேவன் என்னை மன்னிக்க மாட்டார். இந்த பாவம் எனக்கு இயல்பு. இதை நான் எப்பவும் போல போய் சொல்றது சாதாரணம் தானே, திருடுறது சாதாரணம் தானே, புறம் கூறுதல் சாதாரணமான ஒரு காரியம் தானே, கோல் சொல்லிக் கொடுக்கிறதும் இச்சிக்கிறதும் மற்றவர்களுடைய காரியங்களை மற்றவர்களை இச்சிப்பதும் ஒரு சாதாரண காரியம். இது என்ன இருக்கு? கண்ண ஆண்டவர் படைச்சிருக்காரு, நான் அனுபவிப்பதற்காகத்தானே தேவன் படைத்திருக்கிறார். இந்த பாவம் எனக்கு இயல்பு. இந்த உலகத்தோடு சமரசம் செய்தால் தான் வாழ முடியும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒருவர் இருந்தாங்க, ரொம்ப இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து வந்த புதுசு, கொஞ்சம் துடிப்பு அதிகமாக இருந்த நேரம். அப்போ கொஞ்சம் நேரம் பேசுறேன், இப்பவும் அப்படிதான் பேசுறேன். எது தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ அவங்க சொன்னாங்க, யூ நீட் டு பி டேக்ட்ஃபுல். அதாவது நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனா தான் நீ இந்த மிஷின்ல படைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால படைக்க முடியல என்னால, நான் வெளியில வந்துட்டேன். அனுசரித்து சமரசம் செய்து கொண்டுதான் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லை. இப்படிப்பட்ட சிந்தனைகள் சிறைப்பிடிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மிடத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும். நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தால் ஒழிய எங்க போக முடியாது, எங்க போக முடியாது.
கேட்க மாட்டேங்க. எனக்கு பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டியவர்கள் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உடையவர்களாக இருந்தால் ஒழிய போக முடியாது. அப்போ என்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்பிடிக்கப்பட வேண்டும். சாத்தான் மனித மனதை தன் கோட்டையாக மாற்ற முயற்சிக்கிறான். அதே பட்சத்தில் எங்கள் வைட்டாமையார் அவர்கள் எழுதுகிறார்கள், யார் இங்கு குடியிருக்கணும்? ஆண்டவர் குடியிருக்க வேண்டும். ஆண்டவர் இங்கு வசிக்கும் பொழுது நீங்களே அந்த ஆலயம் என்று பவுலார் எழுதுகின்றார். அந்த ஆலயத்தில் யார் குடியிருக்கிறார்கள்? நான் சின்ன பிள்ளைல ஒரு புக் வாசிப்பேன், இப்ப இருக்குது என்னன்னு தெரியல, விஜயனின் இதயம் சொல்லிட்டு ஒரு புக்கு, சின்ன பேம்லெட் புக்கு. அதுல அந்த இதயத்தை பார்த்தோம்னா மயில், புறா, பாம்பு எல்லாம் அதுல குடியிருக்கும். பெருமை, வீண் பேச்சுகள், தகராறு, சண்டை, இதை போன்ற காரியங்களை அந்த விஜயன் வைத்திருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அதெல்லாம் வெளியில் ஓடிடும். உள்ள வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இந்த கோட்டை, ராஜேந்திரனின் கோட்டையை யார் பிடிக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள்? யாருக்கு நான் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறேன்? இதைத்தான் இந்த ஆண்டிலே சிந்திக்க வேண்டும். சரி, அடுத்து பாருங்க. சாத்தான் மனதில் கோட்டைகளை அமைக்கும் முறைகள். 3 முக்கிய ஆயுதங்களை உபயோகப்படுத்துகின்றன. என்னெல்லாம்? ஒன்று பொய், இன்னொன்று பயம், இன்னொன்று பழக்கம், ஹாபிட். பொய், பயம், பழக்கம். இது இல்லாதவங்க யாராவது இருக்கிறோமா? எல்லாருக்குமே இருக்கு. இந்த 3ஐயும் நம்ம கிட்ட அவன் ஆயுதங்களாக பயன்படுத்துகிறான். பரவாயில்ல, இந்த ஒரு சின்ன பொய் சொல்லிடு, நன்மைக்காக தானே சொல்றேன், சொல்லிட்டு போயிட்டே இரு. இல்லைன்னா ஒரு பயம், நீ இப்படி சொல்லலன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? உன் கதையை முடிஞ்சிடும், அதனால நீ ஒத்துக்கிட்டு போ. உலகத்தோடு சமரசம் செய்வதற்கு அவன் செய்கின்ற இன்னும் சில காரியங்கள். அவன் சொல்லுவான், இந்த சிந்தனை மட்டும் பாவம் இல்லை, இது யோசிக்கிறேன் அது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் நம்மகிட்ட. இதெல்லாம் தப்பு இல்லப்பா, ஒரு நேரம் அப்படி சொல்லி போயிட்டே இரு. நாளை மாநிலம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் இன்னொருத்தன் பார்த்து சொன்னார், மூடனே, இன்று இரவில் உன் ஆத்மா உன்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னார். சாத்தான் அதை சொல்ல மாட்டான். நாளைக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள், இப்ப என்ன எனக்கு 20 வயசு ஆகுது, 25 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, இப்படி சொல்லி சொல்லி இப்ப 67 வயசு முடிஞ்சு 68வது வயசு முடிய போகுது. எனக்கு இன்னும் நான் காலத்தை கடந்து கொண்டிருப்பேன். நான் இப்ப அடிக்கடி சொல்வேன் எல்லாத்தையும், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் தேவன் எனக்கு கிருபையாக கூட்டி கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா ஒண்ணுமில்லாம போயிருந்திருப்பேன் இல்லையா? இந்த காலகட்டத்திலும் நான் இன்னும் சொல்லிட்டு இருப்பேன்னு சொன்னா நாளைக்கு மறந்து கொள்ளலாம். இன்னொன்று சொல்றான், நீ அன்னைக்கு அந்த பெரிய பாவம் செஞ்சில்ல, ஆண்டவர் உன்னை அடிக்கல பத்தியா, விட்டுட்ட, அதனால பரவாயில்ல, நீ தொடர்ந்து செய். இதுதான் சாத்தான் மனதில், நம்முடைய மனதில் கட்டுகிற கோட்டைகள். எப்படி அமைக்கிற முறை? எப்படி? ஒரு தவறான சிந்தனைக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது சாத்தானுக்கு மனதின் கதவை திறப்பதாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன பொய் சொல்றதுக்காக, அந்த ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய் சொல்லணும் தெரியுமா? 100 பொய் சொல்லணும். ஒரு சின்ன காரியத்தை மறைப்பதற்காக அநேக காரியங்களை நாம் தவறுகளை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்? தேவையில்லையே. அதைத்தான் சாத்தான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு தவறான சிந்தனைக்கு இடம் கொடுக்கும் பொழுது அது சாத்தானுக்கு மனதின் கதவை திறப்பதாகும். ஈஸியா உள்ள பூந்துடலாம். நீ கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நான் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உள்ள வந்து உட்கார்ந்துக்கலாம். ஜாமன் ஆண்டவர் உட்கார வேண்டிய சேர்ல உட்கார்ந்துட்டு பேசுவோம். அப்போ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அடுத்த காரியம், இந்த சிந்தனை கோட்டைகள் எப்படி கட்டப்படுகின்றன அதையும் யோசிக்கணும் இல்லையா? நம்ம வந்து ஏதோ தியரிட்டிக்கலா படிக்க வேண்டாம், பிராக்டிக்கலா படிக்கணும். அதனால சிந்தனை கோட்டைகள் எப்படி கட்டப்படுகின்றன? தவறான பழக்க சிந்தனைகள். நம்பர் 1, தவறான பழக்க சிந்தனைகள். இப்படித்தான் செஞ்சு சொன்னோம், இப்படித்தான் செய்வதற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்.
இப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது உண்மையா என்பதை யோசிக்கிறதே இல்லை. நம்ம தவறான போதனைகள் இல்லாவிட்டால் தத்துவங்கள், இன்னும் சில குணமடையாத காயங்கள். சிலர் யாராவது நம்மளை குற்றப்படுத்தி இருப்பார்கள், வேதனைப்படுத்தி இருப்பார்கள். அவர்களை மன்னிப்பதற்கு நமக்கு மனசே இருக்காது. ஓ, அவங்க வராங்களா, ஒரு வெட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் ஹைஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட், நானும் என்னுடைய நண்பனும் 2 பேரும் நைட்டில் ஸ்டடி ஹால், ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தோம். ஸ்டடி ஹால் நேரத்தில் வந்து அது பிரேக் கொடுப்பாங்க. ராத்திரி 10 மணி வரைக்கும் ஸ்டடி ஹால் இருக்கும். அதில் பிரேக் கொடுக்கும்போது மொட்டை மாடியில் இருட்டில் போய் நாங்கள் 2 பேரும் முழக்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். இது கால்டுவல் பள்ளியில் நடந்த சம்பவங்கள். அப்போ ஒரு நாள் அவன் சொன்னான், இந்த வாரம் நீ பிரசங்கம் பண்ணது ராஜேந்திரன் சொன்னான். அவன் பேர் ஜெபராஜ். இப்போ அவனை சந்திக்க வேண்டும் என்று துடிக்கிறேன். சரியா, எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. தூத்துக்குடி போகும்போதுதான் அவனுடைய நினைவுகள் வந்து, அப்போ நான் இன்னைக்கு முடியாது, எனக்கு ஆயத்தமா இல்லை, ஏன்னா எனக்கு கொஞ்சம் அப்போ கூச்ச சுபாவம், இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் சொல்றேன் நீ செய்யலேன்னு சொல்லிட்டு எனக்கு பேசுறதை நிறுத்திட்டான். அப்போ அவன் முழங்காட்டு போட்டு ஜெபம் பண்ணுற இடத்துல நான் போய் பண்ண முடியுமா? நான் போகலை. நான் போய் தனியாக இன்னொரு மொட்டை மாட்டில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஜெபராஜை பிடிக்காதவங்க எல்லாம் என் கூட வந்து சேர்ந்தாங்க. நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாம் சொன்னாங்க, அவன் என்ன செய்வது, அவன் தான் பரிசுத்தவனா, நீயும் பண்ணலாமே, நீங்க 2 பேரும் சேர்ந்தாலும் செஞ்சீங்கன்னு சொன்னான். இது ஒரு பெரிய போராட்டம் எனக்கு. ஒரு நாள் ஸ்டடிகால் முடிஞ்சு அவன் எனக்கு முன்னாடி போறான், நான் பின்னாடி போயிட்டே இருக்கிறேன். உள்ளத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவன் தான் தப்பு பண்ணிட்டான், நீ ஏன் போய் பேசக்கூடாது, நீ போய் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். பெரிய போராட்டம். என்னால அதை மேற்கொள்ளவே முடியாத அளவிற்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டே போனேன். நேரம் போய் பின்னாடி இருந்து கையை பிடிச்சேன். கையை பிடிச்சோடனே அவன் என் பிடிக்கிறத வச்சுட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான் இங்க யாருன்னு. வேற யாரும் அந்த மாதிரி அவனை பிடிக்க மாட்டான். உடனே நான் கேட்டேன், நேராகவே கேட்டேன், எதுக்கு நம்ம 2 பேரும் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கிறோம், நம்ம யாருக்காக இந்த ஜெபத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம் சொன்னேன். அதற்கப்புறமாக நாங்கள் பிரியதே இல்லை. அநேக பெரிய காரியங்களை செய்தோம். ஏன் இந்த சபைக்கு விரோதமாக கூட நாங்கள் பேசணும். சபத்தில் எங்களுடைய சபைக்கு விரோதமாக கூட அந்த நாட்களில் பேசணும். அவ்வளவு ஒற்றுமையாக. ஆனால் எனக்குள்ளாக இருந்த அந்த மன போராட்டத்தை, அந்த சிந்தனையை, எதிர்மறையான சிந்தனைகளை உடைக்கத்தக்கதாக பெரிய போராட்டம், அதை உடைத்து செல்வதற்கு தேவன் உதவி செய்தார். இன்றைக்கு தவறான பழக்க சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு, தவறான போதனைகள். சில வேளைகள்ல வேதம் இப்படித்தான் சொல்லுது அப்படின்னு சொன்ன பிறகும் இல்ல 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 இது அப்படி கிடையாது, இப்படித்தான் அப்படின்னு யாராவது பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா தவறு. நாம் அதை தெசலோனிக்கா பட்டணத்தில் உள்ளவர்கள், பெரேயா பட்டணத்தில் உள்ளவர்கள் எப்படி படிச்சாங்கன்னா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தியானித்தது நிமித்தமாக தெசலோனிக்காவில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு காரியம் வருதா, இவர் வந்து ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு, இன்னைக்கு மத்தியானம் போய் நான் அது என்னன்னு பார்க்க போறேன், படிக்கிறோமா? அப்படித்தான் நாங்க படிச்சு வளர்ந்துருக்கிறோம். சில நேரங்களில் நடுகிறவர்களையும் தாண்டி நாங்கள் பேசியிருக்கிறோம், சம்பாஷணைகள் செய்து எங்களுடைய காரியங்களை மாற்றி இருக்கிறோம். இந்த குணமடையாத காயங்கள், இன்னைக்கு யாருக்காவது குணமடையாத காயங்களோடு 26வது வருடத்துக்குள்ள வந்திருந்தீங்கன்னா, நான் யாரையாவது உங்களை குற்றப்படுத்தியிருந்தேன்னா தயவாக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அந்த காயத்தோடு நான் இந்த ஆண்டை கடந்து செல்ல விரும்பவில்லை. இன்னும் எத்தனை நாள் இருக்க போனா தெரியாது. அது என் மனைவியாக இருக்கலாம், என்னுடைய சகோதரனாக, சகோதரியாக, ஈவன் இந்த குழந்தைகளாக கூட இருக்கலாம். அதை நான் போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு எனக்கு மனப்பான்மை இல்லை என்று சொன்னால் இங்க நிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நான் என்னை தாழ்த்துவதற்கு கடந்த கால தோல்விகள், குற்ற உணர்ச்சிகள், தாழ்வு மனப்பான்மைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில்.
மனித கருத்துக்களுக்கு ஒரு நாள் ஒத்து போக கூடாது. வேத கருத்துக்கள், ஆவியானவர் சொல்லுகின்ற காரியங்கள், இவர்களை மட்டும் பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் செய்ய முடியும். எல்லாம் வைத்தமையாளர்கள் சொல்றாங்க, ஒரு தவறான எண்ணம் தொடர்ந்து மனதில் தங்கினால் அது எப்படி இருக்குமா? ஒரு 4-5 நாள் எனக்கு சளி பிடிச்சிச்சு. கொஞ்சம் அந்த பணியில அலைச்சல், தூக்கம் இல்லாம அழுதுகிட்டு இருக்கிறோம். அதனால சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நான் எது அதற்கு ஒவ்வாமல் இருக்கிறதோ அதை நான் சாப்பிட்டேன் என்று சொன்னால் என்ன ஆகும்? என்னுடைய லங்ஸ் பாதிக்கப்படும், அது வியாதியாக மாறும். அதுக்கு பிறகு நம்ம ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்து ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி பிறகு வீட்டுக்கு ஐயோ இதெல்லாம் நான் செய்யாமல் இருக்கணுமே, செஞ்சிட்டனே அப்படின்னு வருத்தப்படுறது நல்லதா? இல்லாவிட்டால் இது வந்த உடனே நான் ஆண்டிட்டு சொல்லி எங்கள் வீட்டில் நல்ல இலைகள் என்னென்ன எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் போட்டு ஆண்டி ஒரு கசாயம் போட்டு கொடுத்துருவாங்க. கரெக்டாக வேணும். அதை நாம் செய்ய ஆரம்பிப்போம் என்று சொன்னால் ஒரு தவறான எண்ணம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். யாருக்கு விரோதமாக நான் பேசிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால், இந்த எண்ணத்தோடு நான் இங்கிருந்து கடந்து செல்வேன் என்று சொன்னால், அதை மனசிலே தங்கிட்டு இருக்குன்னு சொன்னா அதுதான் பாவ நோயாக மாறும். குணம் அடையாத ஒரு பாவ நோயாக மாறும். நம்ம செய்யக்கூடாது. அடுத்த காரியம் போகும். இந்த கோட்டையை என்ன செய்யணும்? நம்ம சிமெண்ட் பூசி நல்ல பெயிண்ட் அடிச்சு அழகுபடுத்த வைக்கலாமா? இல்ல என்ன செய்யணும்? அது உடைக்கப்படுது. எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? முதல்ல உடைக்கப்பட வேண்டும் தான் சொன்னேன், சிதைக்கப்பட வேண்டும். 4 நாளைக்கு முன்னாடி நான் ராத்திரி வீட்டுக்கு போறேன். என் கண்ணு முன்னாடி ஒரு பாம்பு எங்க கேட் வழியா உள்ள நுழைஞ்சு அப்படி போயிட்டு இருக்குது. நேராக வண்டியை போய் சத்தம் போடாம இந்த கேட்டு திறந்து உள்ள போய் வண்டி அந்த ஓரத்தில் நிறுத்திட்டு ஒரு கம்பி எடுத்தேன். ஆண்டி உள்ள இருக்கிறாங்க, பையனும் உள்ளதான் இருக்கிறான். அவங்களுக்குலாம் தெரியாது. எங்களுடைய அருமையான நாய்க்குட்டிகள் பார்த்து கொண்டு இருக்கின்றன. குறைச்சது பார்க்க ஆரம்பிச்சது. அந்த கம்பியை வச்சு அது தலையை செதைச்சிட்டேன். அடின்னு அடிச்சதுல அது அப்படி ஓடுது இப்படி ஓடுது உள்ள போச்சுது. அதை செதைத்த உடனே அவ்வளவுதான், அப்படி தூக்கி கொண்டு வெளியே போனேன். அடுத்த நாள் காலையில் ஆண்டியை கூப்பிட்டு இந்த செடிகளுக்குள்ள இருக்கு பாருங்க, ஒரு குச்சி வச்சு தூக்குனாங்க. அது இவ்வளவு பெரிய பாம்பாடினாங்க. அது பெரிய பாம்பு இல்லை, குட்டி பாம்பு தான் அப்படின்னு. என்றைக்கு நாம் சாத்தானின் தலையை நசுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அவைகள் நம்முடைய தலையை நசுக்கும்படியாக நான் அப்படி விட்டுட்டு போன என்ன ஆகும்? அது கட்டுவிரியல் கூட்டி அது கொட்டினா என்ன ஆகும் சொல்லி நம்ம படிக்கவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். இந்த கோட்டைகள் இடிக்கப்பட வேண்டும். ரோமர் 8:7 வாசிச்சோம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான வகை. அப்ப இந்த கோட்டைகள் இடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சிந்தனை கோட்டைகள் தேவனுடைய குரலை அடக்கிவிடும். நேற்று கூட சொன்னாங்க, வழி இதுவே என்று மெல்லிய சத்தம் கேட்குமா, அந்த குரலை இது அடைக்கிறது. அதுக்காக இந்த கோட்டையை உடைக்கணும். ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. நான் உடைக்காவிட்டால் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லி போட்டோம், நான் இப்படிதான் இருக்க போறேன். சிந்தனை கோட்டைகள் தேவனுடைய குரலை அடைக்கிவிடும். நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன், நான் என்னத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் பிடிவாதமாக வைத்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் அது தேவனுடைய குரலை அடைச்சிடும். அவர் சத்தம் கேட்க நமக்கு செவிடாய்க்கு. அதுக்கடுத்து ஜெப வாழ்க்கை பலவீனப்படுத்தப்படும். ஜெபம் பண்ண மனசு வருமா? ஆண்டிட்டு சண்டை போட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன், ஜெபம் பண்ண மனசு வருமா? அவங்களுக்கு ஜெபம் பண்ண மனசு வருமா? நாங்கள் ஒப்புரவாகாவிட்டால் நாங்கள் ஜெபிக்க முடியாது. அதே போலதான் சபையும், இந்த குடும்பம் அப்படித்தான். ஆனால் நாம் ஜெபிக்கிறோம். வேதபாரர்களை போல பரிசேயர்களை போல சில வேளைகளை நாம் அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆனா என்ன இருக்கு தெரியுமா? நம்முடைய சிந்தனை கோட்டைகள், ராஜேந்திரனா இவன் இப்படித்தான் அப்படிங்கிற சிந்தனை கோட்டைகளோடு இருப்போம் என்று சொன்னால் நம்ம ஜெபம் பலவீனப்படுத்தப்படும். அடுத்தது பரிசுத்தமாக்குதல் தடுக்கிறது. நான் பரிசுத்தமாக முடியுமா? அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நான் பரிசுத்தமாக முடியாது. மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். நம்ம எல்லாம் நீதிமான்கள். எத்தனை பேர் கை தூக்குறீங்க? நாம் நீதிமான்கள்.
உருக்கையும் கூட போக மாட்டேங்குது. நான் சொல்றேன், நான் நீதிமான் எப்போ என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்தானத்தினாலே நான் ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவராக வருகிறேன். ஆண்டவர் என்னை பார்த்து எப்படி சொல்றார் தெரியுமா? நீதிமான் என்று அழைக்கிறார், பாவி என்று அழைக்கவில்லை. நான் பாவி என்பதை உணர்ந்து நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன் என்று சொல்லி வரும்பொழுது ஆண்டவர் சொல்ல, நீ பாவி இல்லப்பா, நீ நீதிமான். அப்ப நீ பாவம் செய்ய மாட்டியா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு தான் நம்ம சபை அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறது. என்ன தெரியுமா? முதல்ல you are justified, then you are sanctified. நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். கொஞ்சம் கொஞ்சமா மெருகூட்டுகிறார். பாவம் செஞ்ச உடனே வலதால போய் நின்று அழுது, ஆண்டவரே நான் இந்த தவறை உமக்கு விரோதமாக செய்து விட்டேன். 51ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். கெட்ட குமாரன் சொல்றார் இல்லையா, ஆண்டவர் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். அப்படி ஒரு காரியம் எப்ப நடக்கும்? நான் நீதிமானாக இருக்கும் பொழுது, இந்த வேதம் எனக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்களை நான் புரிந்து வைத்திருக்கும் போது மட்டும்தான் ஆண்டவருக்கு போய் சொல்லி 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 நான் 50 வருடங்களுக்கு முன்பாக 5 நாளைக்கு முன்னால செஞ்ச காரியத்தை இன்னைக்கு செய்ய மாட்டேன். அடிக்கடி மன தைரியத்தோடு பெருமையோடு சொல்லுகிற ஒரு காரியம், நான் ஆண்டவருக்குள்ளாக இருப்பதினாலே அநேக காரியங்களை என்னால் சகித்துக் கொண்டு போக முடிகிறது. இந்த பிரசங்கம் பண்றதுனால அநேக காரியங்களை உலகத்தில் நடந்து போட்டோம், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு சிந்தனையோடு நான் கடந்து செல்ல முடிகிறது. ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வழியை வச்சிருப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கின்றோம்? கடைசி கால ஏமாற்றங்களுக்கு எளிதாக ஆளாக்குகிறது. அடிக்கடி கடைசி காலத்தை பற்றி சொல்லாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? கடைசி காலத்தில் இருக்கிறோம். சாத்தான் நம்மை வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்பட வேண்டும். எப்படி மாற்றுறது? இன்னும் 2 எப்படி மாற்றணுங்கிறத இதில் பார்ப்போம். இந்த கோட்டைகள் ஏன் இடிக்கப்பட வேண்டும்? மனதில் வெற்றி பெறாமல் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? வெற்றி பெற முடியாது. அதில் வைத்தமையாளர்கள் வாலிபர்களுக்கு கொடுத்த ஆலோசனையில எழுதுகிறார்கள். நம்ம மனசுல வெற்றி பெறலன்னு சொன்னா இவர் இயேசுவை பாடுவோம்னு எழுதுவாரு. என்ன பாட்டு எழுதுவாரு? நம்ம கோட்டையவே பிடிச்சாலும் மனசு ஆளாம கோட்டையை பிடிச்சாலும் என்னது பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு அம்மையார் அவர்கள் அதுதான் எழுதுகிறார்கள். அப்போ நாம் செய்ய வேண்டிய இந்த சிந்தனை கோட்டைகளை இடிக்கும் தேவனுடைய ஆயுதங்கள் என்ன தெரியுமா? ஒன்று இதுதான். நீங்க கத்தி அருவாள் ஒன்றும் தேவையில்லை, இதை கொண்டு போனா போதும். தேவனுடைய வார்த்தை. சங்கீதக்காரர் எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு யாராவது முடிக்க முடியுமா? உமது வாக்கை என் இதயத்திலே வைத்து வைத்தேன். இன்றைக்கு அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அவர்கள் மாபெரும் போராட்டம் என்ற புத்தகத்தில் எழுதுகிறார்கள், வேதாகமம் மனதின் மிக ஆழமான கோட்டைகளையும் உடைக்கும் சக்தி கொண்டது. இந்த சிந்தனை கோட்டை எல்லாம் சுக்கு நூறாய் போயிடும். எப்போ? இந்த வேதாகமத்தை நாம் எடுக்கும் பொழுது பொய்யான சிந்தனைகள் சத்தியத்தால் மட்டுமே மாற்றப்பட முடியும். வேற ஒண்ணுமே மாற்றாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். அதுதான் வேதமே சத்தியம். 2வது காரியம் ஜெபம். எல்லாரும் ஜெபம் பண்றோம். நான் ஒருத்தரைக்கு ஒரு சொல்றேன், எல்லாரும் ஜெபம் பண்றோம். எதுக்காக? நம்ம கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், துக்கம், துயரங்கள் வரும்பொழுது முழுக்கமா ஜெபம் பண்றோம். ஆனால் அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எல்லா காவலோடும் காத்துக்கொள்கிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். ஜெபம் மனதின் காவலன். இயேசுவினிடத்திற்கு வழி என்ற புத்தகத்திலே ஜெபம் மனதை பரிசுத்தமாக்கும் வானதூதர். ஏஞ்சல். Prayer is an angel who can purify our heart. இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற அந்த ஆயுதத்தை எடுத்துக்கிறோம். ஒன்று ஜெபம், ஒன்று தேவனுடைய வார்த்தை. மூன்றாவது
சிந்தனைகளை பிடித்து கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்தல். இனி நான் அல்ல, கலாத்தியர் வாசிக்கிறோம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கின்றார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு சிந்தனையும் தப்ப விடாதீர்கள், தப்ப விட்டுறாதுங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நான் போகும்போது என்னெல்லாம் செய்ய போறேன், சாயங்காலம் வந்து உட்கார்ந்த உடனே என்னெல்லாம் செஞ்சேன், தப்ப விட்டுறாதுங்க. ஆண்டவரே, இந்த ஒரு சிந்தனை எனக்கு வந்துச்சு. சில நேரங்களில் நம்முடைய மொபைல் போன் இருக்கு இல்லையா, நீங்க எதையோ பார்த்துட்டு இருப்பீங்க. நான் பிரசங்கங்கள் குறிப்பு தயாரிக்கும் பொழுது திடீர்னு அருவருப்பான காட்சிகள் வரக்கூடிய படங்கள் அதில் வரும். சொல்றோம், நெட்ல அப்படிதான் செட் பண்ணி வச்சிருக்கிறான். அதை நான் இது என்ன வருது என்னன்னு பார்க்கறேன் உள்ள போய் உட்கார்ந்து இந்த பிரசங்கம் போயிடும். அதுதான் என் தலையில வந்து உட்கார்ந்து. அதை நாம் சிறைப்பிடிக்க வேண்டியவனாக இருக்கு. தப்போட கூடாது. பரிசோதனை என்று வரக்கூடிய சூழ்நிலையில நாம் போராட வேண்டும். என்ன பரிசோதனை? இன்னைக்கு காலையில பவுலாரை பற்றி படிச்சோம் இல்லையா? அவ்வளவு சோதனைகள் வரும் பொழுது அவர் நின்றார். இது முதல் கொண்டு எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? 7 மணிக்கு மேலோடு மீண்டும் அந்த மைண்ட் கேரக்டர் பர்சனாலிட்டி என்ற புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. ஒரு நல்ல அருமையான புத்தகம். வாலிப பிள்ளைங்க அதை வாசிங்க, டவுன்லோட் பண்ணி வாசிங்க. நம்ம எல்லாம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தான், தமிழாக தேவையே இல்லை. நீங்க போய் வாசி பாருங்க. இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஒரு சிந்தனை கூட சாத்தானின் கட்டுப்பாட்டில் இருக்க என்ன செய்யக்கூடாது? டோன்ட் கிவ் பெர்மிஷன். ஒரு சிந்தனை இல்லை, கொஞ்ச நாளைக்கு நீ வச்சுக்கோப்பா, பிறகு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. அந்த கொஞ்சம் போதும். ஒரு சிறு பாவம், ஒரு சிறு துவாரம் ஓடத்தை கவிழ்க்கும் இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையிலே இருக்குமா? இன்னொரு காரியம், இதுக்கு இன்னொரு முக்கியமான காரியம், அதான் சொன்ன பிலிப்பியர் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நீங்க சிந்திக்க போகிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே மனமே உங்களிலும் இருக்கிறது. சுகங்களை வாங்கிய இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவின் மனதை ஏற்றுக்கொள்வதே சாத்தானின் கோட்டைகளுக்கு முடிவாகும். இன்னைக்கு கிறிஸ்துவின் மனது எப்படி இருக்குது? நாம் எப்படி வச்சிருக்கிறோம்? அவர் தம்மை தாழ்த்தினார். எது வரைக்கும் தாழ்த்தினார்? சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஏசப்படுகிறவர்களுக்கு முன்பாக ஏசாயா 53 அதிகாரத்தில் அடிக்கடி வாசிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு தூரத்திற்காக? எதுக்காக? இந்த ராஜேந்திரன் பரலோக ராஜ்யம் வந்து சேரணும். எந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த ராஜேந்திரன் தொலைந்து போனானோ, காணாமல் போனானோ, அவனுடைய சிந்தனைகளினாலே புசிப்பிற்கு அது நல்லதாகவும் பார்ப்பதற்கு இச்சையூட்டக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது என்று சொல்லி ராஜேந்திரன் சென்று கொண்டிருக்கிறானே, இவனுக்காக நான் கல்வாரி சிலுவையிலே மரித்தேனே. ஆண்டவர் சொல்கின்ற காரியம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த சிந்தனை கோட்டைகளை எவ்வாறு இடிப்பது? என்னால் முடியல. எத்தனை முறை நான் தோற்று போயிருக்கிறேன் என்று கணக்கு வைக்க முடியாது. எத்தனையோ முறை நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ முறை ஆண்டவர்கிட்ட போய் நான் கெஞ்சிருக்கிற, ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் மன்னியும் சொல்லி கேட்டுட்டே தான் இருக்கிறேன். என்னால மட்டும்தான் முடியும்? கிறிஸ்துவின் அதிகாரத்தால் மட்டுமே முடியும். ராஜேந்திரனுடைய இல்ல, ராஜேந்திரனுடைய வலிமையினால் இல்ல, ராஜேந்திரனுக்கு இருக்கிற படை பலத்தால் அல்ல, கிறிஸ்துவின் அதிகாரத்தால் மட்டுமே அந்த கோட்டைகளை இடிக்க முடியும், அதை சிதைக்க முடியும். எதை வைத்து? சத்தியத்தை வைத்து. நான் அறிந்து கொண்ட சத்தியம் பிறந்து எனக்கு நினைவு வந்த நாளில் இருந்து நான் சத்தியத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட 50 வருடங்களாக இந்த சத்தியத்திலே, மீதமான திருச்சத்தியம் சத்தியத்திலே வேறொன்று இருக்கும்படிக்கு தேவன் வைத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை பயன்படுத்தித்தான் அநேக இடங்களில் என்னால் நிற்க முடியும், பேச முடியும், சொல்ல முடியும். எனக்கு என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு சிந்தனையும் சிறைப்படுத்துவதன் மூலமாக நெருங்கிட்டோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயுதமாக இருக்கிறோமா? கிறிஸ்துவின் பலத்தால்
யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். யார் ஜெபம் பண்றா? 17வது அதிகாரம் யார் ஜெபம் பண்ண சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே ஜெபிக்கிறார். யாருக்காக? தம்முடைய சீஷர்களுக்காக, தம்மை பின்பற்றுகிறவர்களுக்காக, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காக ஆண்டவர் ஜெபம் பண்றார். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும். பொய் நமக்கு எதிராக வரும் பொழுது சத்தியம் அங்கு நிற்கும். பயம் நமக்கு எதிராக வரும் பொழுது வாக்குத்தத்தம் நமக்கு அங்கு இருக்கும். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரி பயம் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கின்றன. தேவனுடைய வார்த்தைகள் சாத்தானின் கோட்டைகளை இடிக்கும் பரலோக ஆயுதமாக இருக்கின்றது. மனசுல வச்சுக்கோங்க. எல்லா சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் கட்டுப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்மால முடியாது. கடைசியாக 2 காரியத்தை சொல்லி முடிக்க. சிந்தனைகளை கட்டுப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை செய்ய முடியாதா? கட்டுப்படுத்த முடியாது. இந்த குதிரைக்கு வச்சிருப்பாங்க தெரியுமா? அதுக்கு பேர் என்ன? கடிவாளம். எதுக்காக? அந்த குதிரைக்கு இருக்கிற புத்தி அது 2 மட்டும் இல்லைன்னு சொன்னா இஷ்டத்துக்கு ஓட ஆரம்பிச்சு, தாறுமாறா ஓட ஆரம்பிச்சு. இதை போட்டு விட்டால் அது நேராக பார்த்து ஓடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசி கால அழைப்பு ஆண்டவர் சொன்னார். அங்கே ஏதேன் தோட்டத்திலே நாம் ஆரம்பித்தோம். ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்றது கேளு, நீ படிச்சு விடுவேன், உனக்கு மாற்றம் இல்லை, நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஆண்டவர் சொன்னார், நம்ம நெற்றியிலே ஒரு முத்திரை, மனசு இருக்கிற இடத்துல ஒரு முத்திரை பதிகிறார். என்ன முத்திரை? இது சத்தியம் என்கின்ற முத்திரை. இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசம், அது தேவனுடைய முத்திரை. 10 கற்பனைகள், இவைகள் நம்முடைய மனதிலே ஆட்கொள்ளும் பொழுது நாம் கடைசி காலத்திற்கென்று நாம் காத்திருக்கிறோம். இங்க எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் இன்னொரு ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் எழுதுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட மனமே எங்க வெற்றி பெறும் தெரியுமா? பரலோகத்தில் வெற்றி பெறும். உலகத்துல நான் எத்தனை பட்டம் வாங்கினேன், எவ்வளவு காரியத்தை சாதிச்சேங்கிறது முக்கியம் இல்லை. பரலோக ராஜ்யத்திலே நான் வெற்றி பெற்றவனாக செல்ல வேண்டும். எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் இன்னொரு காரியத்தை எழுதுகிறார்கள். The seal of God is settled into the mind. இன்றைக்கு தேவனுடைய முத்திரை எது? 10 கற்பனைகள் என்ற முத்திரை. தேவன் கொடுத்த அந்த காரியங்கள் நம்முடைய மனதிலே 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரிக்கக்கூடிய முத்திரை. நாம் முத்தூரை வாசித்துக் கொண்டிருக்கிறோமே, கர்த்தருக்கு பயந்து நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய காரியத்தை அறிவிக்க வேண்டிய நியாய தீர்ப்பு கொடுக்க வேலை வந்தது. இன்னைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? அறிவு மட்டும் போதாது, உலகத்தின் அறிவு போதாது. நமக்கு மாறுவதற்கு கிறிஸ்துவின் மனமே வேண்டும். When the mind is yielded to Christ, then life will reveal His character. அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னால காலையில் பேசியிருக்கும் போது சொன்னேன், நம்ம 10 கற்பனை பற்றியே பேச வேண்டாம், ஓய்வு நாளை பற்றியே பேச வேண்டாம். நாம் கிறிஸ்து சொன்ன காரியங்களை நாம் செய்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் பண்ணுவோம். இதுக்கு போய் நாங்க சந்தேகக்காரங்க, நாங்க 10 கற்பனைகளை வைத்திருப்பவர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம் நம்முடைய நடக்கையிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் பார்வைகளிலும் கிறிஸ்துவுக்கு அடிமைப்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், அவைகள் தேவனுடைய குணாதிசயத்தை நமக்கு நம்மிடத்திலே வெளிப்படுத்தும். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஒரு கேள்வியோடு நான் முடிக்க போகிறேன். என் மனசை யார் ஆளுறாங்க கேட்போம். 25ல் யார் ஆண்டுட்டு இருந்தாங்க? 365 நாட்கள்ல ஒரு ஓட்டு போடுங்க. எத்தனை நாள் சாத்தான் ஆண்டு கொண்டு இருந்தால், எத்தனை நாள் கிறிஸ்து ஆண்டு கொண்டு இருந்தார்? இப்ப 26வது வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த சிந்தனை கோட்டைகளோடு நாம் இந்த ஆண்டிலே பிரவேசித்து இருக்கிறோம்.
என்று சொன்னால் நாம் ஜெயிக்க முடியாது. என்னடா ஒரு நெகட்டிவா பேசிட்டு போறாருன்னு யோசிக்காதீங்க. நாம் கிறிஸ்துவினால் ஆட்கொள்ளப்பட்டால் ஒழிய நாம் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு யாரு, கிறிஸ்துவா உலகமா? யோசிப்பாப்பா. ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும். ஒரு அருமையான பாட்டுடைய இயேசு மாத்திரம் போதும். சிந்தனை கோட்டைகள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த மிச்ச மீதி இருந்துச்சுனாலும் பாருங்க, இந்த அடுத்த நாளுக்கு நாம கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே நான் பழைய சிந்தனைகள் பழைய மனதிலே நான் வாழாதபடிக்கு உமக்குள்ளாக என் மனதை முற்றிலுமாக உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொடுக்கிறேன், நீர் மாத்திரம் ஆட்கொள்ளும். அப்ப நம்முடைய பழைய சிந்தனைகள், பழைய எண்ணங்கள், பழைய பாவங்கள், பழைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் சிதைத்து விட்டு, கிறிஸ்து எனக்கு சாவு எனக்கு ஆதாரம், கிறிஸ்து எனக்கு அந்த வார்த்தைகளோடு தேவனை பிடித்துக் கொண்டு கடந்து செல்வோம். நாளை காண்டவர் வந்தாலும் சரி, நாம் அவரோடு கூட செல்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.